இன்றைக்கு ஏசப்பா நமக்கு தந்த வசனம் யோவான் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், இழப்புகள், கண்ணீர் போன்ற கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த நேரங்களில் மனசு உடஞ்சு போகலாம். ஏன் இது நமக்கு மட்டும் நடக்குதுன்னு கொஸ்டின் வரலாம். குறிப்பாக நம்ம ஜெபிக்கிறப்ப பதில் உடனே வராத போது ஏசப்பா நம்மளை கைவிட்டாங்களோன்னு தோணும். ஆனால் ஏசப்பா நம்மளை ஒருபோதும் கைவிடலை. அவர் நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. நம்ம துக்கத்தெல்லாம் சீக்கிரமாக மாற பண்ணுவாங்க. நம்ம அனுபவிக்கிற துக்கம் கூட வீணல்ல, ஒரு நோக்கத்துடன் தான் இருக்கிறது. நம்மை வளர்க்கவும் பலப்படுத்தவும் ஏசப்பாக்கு அருகில் கொண்டு வரவும் தான். அதனால் துக்கம் இருந்தாலும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்று நம் கண்களில் வரும் கண்ணீர் நாளை ஒரு சாட்சியாக மாறும். இன்னைக்கு நம்ம சுமக்கும் பாரம் நாளைக்கு தேவன் தரும் மகிழ்ச்சிக்கு வழியாக இருக்கும். தேவன் நம் கண்ணீரை கவனிக்கிறார், நம் வேதனையை அறிந்திருக்கிறார். சரியான நேரத்தில் அதை நமக்கு ஆசீர்வாதமாகவும் உண்மையான சந்தோஷமாகவும் மாற்றுவார். நம்முடைய பங்கு என்னன்னா, நம்ம நம்பிக்கையுடன் காத்திருந்து விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். அப்போது நம்ம துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். இன்றைக்கான ஜெபம்: அன்பான பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், இழப்புகள், கண்ணீர் அனைத்தையும் உம்முடைய சந்நிதியில் வைக்கிறோம். நீங்கள் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க, விட்டுவிட மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் இதயத்தின் வேதனையையும் எங்கள் கண்ணீரையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றித்தாங்க ஏசப்பா. நாங்கள் புரியாத சூழ்நிலைகளிலும் உங்களை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க. எங்கள் மனசை ஆறுதல் படுத்தி எங்கள் உள்ளத்தை சமாதானத்தால் நிரப்புங்க. நாங்கள் காத்திருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் துக்கத்தெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி பண்ணுங்க. எங்கள் கண்ணீரை சாட்சியாக மாற்றித்தாங்க. எங்கள் வாழ்க்கையை உமக்கு மகிமை தரும் வாழ்க்கையாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.